ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மட்டன் கைமா வச்சு ஒரு டிஷ், அதாவது கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் வந்து கொத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கைமாக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மட்டன் கைமா பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் இருக்கிற மட்டனையே வச்சு நீங்கள் மிக்சியில் பொடியாக நீங்கள் அரைச்சிக்கினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் நம்ம எப்படி செய்கிறதுன்றது, கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்றது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 2 லவங்கம், ஒரு பட்டை, இது மட்டும்தான் போடுறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய், நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால இப்போ நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடைச்சா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்திலே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஓரளவுக்கு இது வதங்கி வந்துருச்சு, ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கறியை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ போட்டுடலாம் இதில். பாருங்கள், இப்போ நம்ம கறி போட்டு கொஞ்ச நேரம் இதை நம்ம வதக்க விடுவோம். இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்றுன்னா உப்பு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். தண்ணி விடும் அதுலேருந்து. அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் அதில். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டு மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன் நான். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு பொறுமையாக வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை வேக விடுவோம். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி கொஞ்சமாக தண்ணி இறச்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது. நீங்கள் தண்ணி இருந்தால் நம்மளுக்கு கோலா உருண்டை பிரிஞ்சு வந்துடும். அதனால் இது வேகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு. ஒரு 10 நிமிஷம் இது வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நடுவில் அப்பப்போ கிளக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்தளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இது வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அதனால் இந்தளவுக்கு வெந்தால் கூட போதும் உங்களுக்கு. என்னென்னா தண்ணி இல்லாமல் நல்லா சுண்ட வச்சு வதக்கிக்கலாம். இது தண்ணி இங்கே அதிகப்படுத்திட்டு நம்ம நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்குவோம். அதை இது டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு, நிறைய நேரம் ஆகாது. நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனால 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளவே நல்லா சிம்மில் வச்சிங்கனாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், இதில் தண்ணியே சுத்தமாக இல்லை. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இது போதும். இதை நான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போது இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி போட முடியாது. ஒரு சில எலும்பெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் கலக்க போகிறேன், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ கை கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். மொத்தமாக உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், மிதமான சூடாக இருக்கட்டும். இப்போ ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுமே திருப்பி விடாதீங்க, கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். ஒரு மிதமான சூடுலேயே வேக வச்சுக்கோங்க. தீ அதிகமாக இருந்தது தான் மேலே வந்து ரொம்ப கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். மட்டன்றதுனால கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம வேக வைக்கணும். இது நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம இதை எடுத்துடலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு ரொம்ப காரமாலாம் இருக்காது, மைல்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நுரெல்லாம் அடங்கி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். இது இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஆயில் இருந்தாலும் அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய்.